ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கம்யூனிஸ்டுகளை கணக்கிட கோரி சுற்றறிக்கை அனுப்பிய விவகாரத்தில் சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம் நடத்திய நிலையில் 15 நாளில் விளக்கம் அளிக்குமாறு சம்பந்தப்பட்ட குஜிலியம்பாறை வட்டாட்சியருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக எச்சரிக்கை மார்க்சிஸ்டுகளின் எச்சரிக்கை. கம்யூனிஸ்டுகளை கணக்கிட கோரி குஜிலியம்பாறை வட்டாட்சியர் சுற்றறிக்கை அனுப்பிய விவகாரத்தில் தலைமை செயலாளர் சாய்குமாரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி சென்னையில் சிபிஎம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம், தாவேக அரசு அமைய ஆதரவளித்த இடதுசாரிகளை ஒடுக்க நினைப்பதா என கேள்வி எழுப்பினார். மாணவர்களுக்கு படிப்பு முதன்மையானது, முக்கியமானது. படிப்புக்காக போராடுவோம் என்பதைத்தான் நாங்கள் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அமைப்புக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு அதைத்தான் நாங்கள் கற்றுத் தந்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய மாணவர் அமைப்பை சார்ந்தவர்களை பார்த்து அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தர வேண்டும், போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தலைமைச் செயலாளர் தலைமையிலான குழு சுற்றறிக்கை அனுப்புகிறது என்று சொன்னால் இது எப்படி அவ்வளவு சுலபமாகவும் யதார்த்தபூர்வமானது தெரியாமல் நடந்துவிட்டது என்று எப்படி நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும்? தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவளித்த நாங்கள் வேண்டுமா அல்லது அதிகாரிகள் வேண்டுமா என முதலமைச்சர் விஜய் முடிவு செய்ய வேண்டும் எனவும் சண்முகம் கூறினார். நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு இந்த ஆட்சி அமைவதற்கு, ஆட்சியில் தொடர்வதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுத்திருக்காங்க. இடதுசாரிகளுடைய ஆதரவோடு தான் இந்த அரசு நீடிக்கிறது என்று தெரிந்ததற்கு பிறகும் இடதுசாரிகள் மீது இத்தகைய நோக்கப்பூர்வ உள்நோக்கத்தோடு இத்தகைய அறிக்கைகள்லாம் அனுப்பப்படுகிறது, சுற்றறிக்கை அனுப்பப்படுகிறது என்று சொன்னால் அவர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் ஆட்சியை நடத்தப் போகிறீர்களா, இடதுசாரிகளை வைத்துக் கொண்டு ஆட்சியை தொடரப் போகிறீர்களா? இந்த நடவடிக்கைகளை எங்களால் சகித்துக் கொள்ள முடியாது. இதற்கு ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலேயும் இந்த பிரச்சனை சுமூகமான முறையில் தீர்க்கப்பட வேண்டும். இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து விளக்கமளித்துள்ள அமைச்சர் நிர்மல்குமார், குஜிலியம்பாறை தாசில்தார் ஆட்சியருக்கு தெரியாமல் சொந்த வெறுப்பில் கம்யூனிஸ்ட் கட்சியினரின் தகவல்களை சேகரிக்க சுற்றறிக்கை அனுப்பியதாகவும், தாசில்தார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு மேல் நடவடிக்கைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். குஜிலியம்பாறை தாசில்தார் அவருடைய சொந்த வெறுப்பின் கீழே அதை கொடுத்துருக்காரு. அந்த சுற்றறிக்கை அது சுற்றறிக்கை அவருடைய சொந்த வெறுப்பின் கீழே அதை பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் மாவட்ட ஆட்சியருக்கே தெரியாமல் அந்த மாதிரி ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணுறதா இருந்திருக்காங்க, அவங்களுக்கே தெரியாமல் அதை அனுப்பிச்சிட்டாரு. உடனே திரும்ப பெறப்பட்டு அவரும் இடமாற்றம் பண்ணப்பட்டு அவருக்கு அது குறித்து அவர் மீதும் தேவையான நடவடிக்கைகளும் எடுக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சுற்றறிக்கை குறித்து 15 நாளில் விளக்கமளிக்குமாறு குஜிலியம்பாறை வட்டாட்சியருக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.